அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னும் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகான் அகத்தியர் எழுதிய ஞான நூல். அந்த ஞான பாடலில் பார்த்திங்கன்னா மகான் அகத்தியர் ரொம்ப அற்புதமாக மனித குலத்துக்கு ஞானத்தை போதிக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்திங்கன்னா, ஒருவனென்றே தெய்வத்தை வணங்க வேண்டும், உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேண்டும், பருவமது சேறு பயிர் செய்ய வேணும், பாழிலே மனத்தை விடான் பரமஞானி, திரிவார்கள் திருடரப்பா கோடான கோடி, தேசத்தில் கல்லறப்பா கோடான கோடி, வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி, வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே. ரொம்ப அற்புதமா இந்த பாடலை நமக்கு சொல்றார். ஒருவனென்றே தெய்வத்தை வணங்க வேண்டும், உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேண்டும் அப்படின்னா, உத்தம புருஷன், அதாவது ஒருவன் அப்படின்றது ஏகன் அநேகன் சொல்லுவாங்க. ஏகமாயிருப்பது இறைவன், அநேகமாயிருப்பது மனிதன். இறைவன் வடிவில் அநேகமாயிருப்பது மனிதன். இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா இறைவனை அடையணும் அப்படின்னா இந்த ஏகத்துக்கு போகணும். ஏகத்துக்கு போகணும்னா ஏகம்ன்றது ஒன்று தான், அது பரம்பொருள் தான், அந்த சிவம் தான், அந்த வெட்டவெளி தான், இறை தரிசனம் தான், இறைவன் தான். அது எந்த மதமாக இருந்தாலும் அவங்க வழிபடக்கூடியது கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றதும் நம்பிக்கை இருக்குது அப்படின்றதும் நம்பிக்கை மட்டும்தான். இல்லைன்னு சொன்னாலும் நம்பிக்கை தான், இருக்குன்னு சொன்னாலும் நம்பிக்கை தான். இப்போ நடக்க போகிறது இல்லையா இருக்கான்றது கிடையாது, நம்பிக்கை தான் நடக்க போகுது. அப்போது நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயத்த நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒருவனே என்று தெய்வத்தை வணங்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இத்தனை மக்கள் இருந்தாலும் கூட தெய்வத்தை நம்ம வணங்குறோம். ஏதாவது ஒரு வழியில் நம்ம அதை அடைஞ்சிட மாட்டோமா சொல்லி பல விதத்தில் நம்ம அதை முறையாக போய் அணுகிறோம். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்க முடியாமல் போகிறதுன்றது வேற விஷயம். ஆனால் இருக்குது அப்படின்றதுக்கு வழிபாட்டை உருவாக்கி இருக்கிறாங்கன்றது தான் மனித குலத்துக்கே இருக்கக்கூடிய மொத்தம். பிற மதங்களும் மனித குலத்தில் இறைவன் இருக்கிறார் அப்படின்றது தான் போதிக்குது. யாரோ சொற்பமாக கொஞ்சம் பேர் அது இல்லைன்றத மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது உண்மை. அவங்க சொல்கிறது அவங்களுக்கு அது நம்பிக்கை. பருவமது சேறு பயிர் செய்ய வேண்டும், பாழிலே மனத்தை விட பரமஞானி. பருவ மதில் சேறு பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு நெல் இருக்கு அப்படின்னா அந்த நெல்லை காலம் அறிஞ்சு நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்துடும். அப்போ அந்த கரெக்டாக அந்த பருவத்தை நம்ம பயிர் செய்கிறோன்றது சொல்லுவாங்க முன்னோர்கள், ஆடிப்பட்டம் தேடி விதை. அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம முதல்லயே உருவாக்கிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டி விடணும். கட்டாயம் அவங்க பிறப்பின் ரகசியமே இறைவனை தேடுவதாகத்தான் இருக்கணும். அதுதான். அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க நிறைவடையலை. நிறைவு அப்படின்ற ஒரு விஷயத்த இறைவனாக மட்டும்தான் இருக்க முடியுமே கண்டி வேறு யாரும் இல்லை. அந்த நிறைவை அடைய முடியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம தேடல் முடியல. அப்போ அந்த பருவம் அது சேறு பயிர் செய்ய வேண்டும்னா மெய்ப்பொருள் உபதேசம், இறைவனை அடைந்த மனிதன் கிட்ட போய், குரு கிட்ட போய் அவர் அடைய அந்த வழியாக இருந்த அந்த முயற்சிகளை கற்று தெரிஞ்சுக்கிட்டோன்னா கட்டாயம் நமக்கும் அது சாத்தியம்தான். இப்போ நம்ம கல்விகள் படிக்கிறோம், எத்தனை விதமான கல்விகள் போய் கல்விக்கூடங்களில் படிக்கிறோன்னா அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்தந்த ஆசிரியர்கள் நமக்கு நடத்துகிறாங்க. அது நமக்கு இந்த பூமியில் 100 வயது வரைக்கும் இருந்தால் உதவும். அதுக்கு மேலே அது உதவாது. அதுக்கிடையிலையும் உதவாத கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ராக் மாறும். ஸோ அதை சரியாக கற்றுக்கிட்டா உதவும். அந்த மாதிரி இறைவனை அடையக்கூடிய மனிதர்களை அடைஞ்ச மனிதர்களை சந்தித்து நம்ம பிள்ளைகளுக்கு அதை சேறு பயிர் செய்ய வேண்டுன்றாங்க. பாழிலே மனத்தை விட பரமஞானி அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த மனம் பாழுக்கு போகாது. கட்டாயம் எது தேவையோ அங்கே தான் போகுமே கண்டி பாழுக்கு போகாது. திரிவார்கள் திருடரப்பா கோடான கோடி, தேசத்தில் கல்லறப்பா கோடான கோடி. இது என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்கள்லையும் அவங்க வாழ்ந்த காலத்திலையும் இறைவன் தெரியும் சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறான பாதைகளை காட்டிக்கிட்டு தவறான விஷயத்தை செயல்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. சித்தர்களும் அந்த காலத்தில் அதை பார்த்துருக்குறாங்க. இந்த பாடல் எழுதும் போதும் அந்த விஷயம் இருந்திருக்குது, இப்போவும் இருந்திருக்குது. அப்படின்னும் போது இதில் வேப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த விஷயம் மாறாமே இருக்குது. அப்போவும் அந்த கல்லர்கள் இருந்திருக்கிறாங்கன்றது தான் நமக்கு இந்த பாடல் வளர்த்துறாங்க. வருவார்கள் அநேகமப்பா கோடான கோடி, வார்த்தையினால் பசப்புவார் திருடர் தானே. திருப்பியும் அதான் சொல்கிறாங்க. அன்னைக்கும் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அங்கே அந்த பேச்சில் சில வார்த்தைகள் பசப்பாக தான் நடந்திருக்கு. அந்த வார்த்தையை நம்பி நிறைய பேர் மோசம் போயிருக்கிறாங்க. அதை கண்கூட பார்த்தவங்க தான் இந்த பாடலை பதிச்சிருக்கிறாரு மகான் அகத்தியர். அப்படின்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறத அது நம்ம
எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அது இருக்குது அப்படின்றத அவர் சொல்ல வராரு அந்த பாடல் நோக்கம். அப்போ ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.